ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கோகோனட் புட்டிங் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கூடவே 2 ஏலக்காய், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு ஜீனியை சேர்த்து நல்லா கலந்துட்டு அது ஓரமாக வச்சுட்டு, இன்னொரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு மொத்த தேங்காய் பாலையும் ஊற்றி கலந்து விட்டுட்டு, அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்து குக் பண்ணிக்கலாம். நல்லா திக்கா வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கணும். நல்லா கெட்டியா வந்ததும் நம்ம கண்ணாடி பவுல்ல மாத்திக்கலாம். சூடோடயே அத ஊத்திரணும். இப்போ சூடு நல்லா ஆற விட்டுறலாம். சூடு நல்லா ஆறுனதும் இத நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிரலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பரான கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.